அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அரசுரிமை, அரசாட்சி என்பது அரபிக்கில் அல் முல்க் என்று அழைக்கப்படுகிறது. முல்க் என்று அழைக்கப்படுகிறது. அரசுரிமை மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் அரசர்கள் ஆள்றாங்கல்ல, நாட்டை ஆள்றாங்கல்ல, மன்னர்கள், அரசர்கள். இது புறத்தில் உள்ள அரசுரிமை, அது மக்களை ஆளக்கூடிய அரசாட்சி. இது அரசுரிமை. இது ஒரு வகை. புறம் சமப்பட்ட, உலகில் சமப்பட்ட அரசுரிமை. அடுத்தது மக்களுடைய உள்ளங்களை ஆளக்கூடிய அரசுரிமை ஒன்று இருக்கிறது. மக்களுடைய உள்ளங்களை ஆளக்கூடிய அரசுரிமை என்பது இறைநேசர்களுக்கு, வழிமாறலுக்கு உள்ள உரிமை. அவர்கள் மக்களுடைய உள்ளங்களை ஆளுவார்கள். இது அவர்களுக்குரிய அரசுரிமை. மூன்றாவது வகை என்பது இந்த முதலில் சொன்ன புறம், ரெண்டாவது சொன்ன அகம். அகத்திலையும் புறத்திலையும் சேர்ந்து ஆளக்கூடிய அரசுரிமை. இது நபிமார்களுக்கு மட்டுமே உள்ள அரசுரிமை. நபிமார்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான அரசுரிமை உண்டு. அவர்களால் மட்டுமே உள்ளத்தையும் அகத்தையும் புறத்தையும் கொண்டு ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஆக அகத்தை கொண்டு மக்களுடைய மனங்களை ஆளக்கூடிய அரசுரிமை இறைநேசரான வழிமாறலுக்கு அல்லாஹ் வழங்குவான். புறத்தில் உள்ள இந்த உலகில் ஆளக்கூடிய அரசுரிமை அல்லாஹ் மற்ற உலகத்தில் உள்ள அரசர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். இது சமப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, சொல்கிறேன். மன்னர் அவுரங்கசீப் பாதுஷாவாக, முகலாய மன்னராக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அந்த டயத்தில் இரவு நேரத்தில் மாறுவிடத்தில் அவர் டெல்லியுடைய வீதிகளில் செல்வது வழக்கம். பொதுவாக மன்னர்கள் மாறுவிடத்தில் தன்னுடைய அரசுரிமை, அரசாட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி அவர் செல்வாங்க. அது மாதிரி அவர் செல்லும் பொழுது இரவு நேரத்தில் நடுநிசி 1 மணி அளவில் செங்கோட்டை ஜும்மா மஸ்ஜிதுடைய, டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுடைய உள்ள போய் பார்ப்போம், இந்த நேரத்தில் யாராச்சும் இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்று செக் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஒரு போகிறார். உள்ளே போனால் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அது நடுநீசில் 1 மணிக்கு டெல்லி ஜும்மா மஸ்ஜிதில் உள்ளக்க ஒருத்தர் அல்லாஹ்விடம் இறைஞ்சி கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார். அவர் தொழுது முடிய வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தொழுது முடித்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் பக்கத்தில் போயிட்டு இவர் மாறுவேடத்திருக்கார், யாரும் தெரியாது. மன்னர், தாங்கள் யார் அப்படின்னு அவர் கேட்கார். மன்னர் அந்த மனிதரை பார்த்து ஆக்சுவலாக அந்த மன்னருக்கு அவர் இந்த தொழுதுட்ட நபரை யாருன்னு விளங்கிட்டாங்க. அவர் யாருன்னாக்கா தன்னுடைய அரசவையில் தேரை ஓட்டக்கூடிய தேரோட்டி அப்படிங்கிறது விளங்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டாலும் இருந்தாலும் இன்னத்தில் இங்கே தொழுவராக இருப்பதற்காக தன்னை மறைத்து கொண்டு தான் யாருன்னு அடையாளம் தெரியாதனால தாங்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த தேரோட்டி, அவர் தொழுது கொண்டிருந்த நபர் சொன்னார், நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய பாதுஷா அப்படின்னு சொன்னார். கேட்டது நாட்டை ஆளக்கூடிய முகலாய மன்னர் அவுரங்கசீப் அவர்கள். ஆனால் அவர் அந்த தேரோட்டி சொன்னார், நான் நாட்டை ஆளக்கூடிய பாதுஷா அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த மன்னர் சொன்னார், அவுரங்கசீப் சொன்னார்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய பாதுஷா அவுரங்கசீப் அல்லவா, தாங்கள் பாதுஷா என்று சொல்கிறீர்களே எப்படி அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அந்த தேரோட்டி, அந்த அவுரங்கசீப் மன்னர்கள் மக்களுடைய வெளிரங்க மக்களை ஆளக்கூடிய பாதுஷாவாக இருக்கிறார்கள், வெளிரங்க விஷயங்களை புறத்தில் ஆளக்கூடிய பாதுஷாவாக இருக்கிறார்கள். நான் மக்களுடைய மனங்களை, அகத்தை ஆளக்கூடிய பாதுஷாவாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த பதில் அவர் சட்டுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மன்னர் சரி சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். சிந்தனையிலே வந்துட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த பதிலை கேட்ட பிறகு அதே சிந்தனையிலே வந்துட்டு இருந்தார். ஒரு சில நாட்கள் கழித்த பிறகு ஒரு கனவு ஒன்று காண்கிறார். அந்த கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் புடை சூழ. அப்பொழுது யார் ஹிந்துஸ்தான், இந்தியாவுடைய அரசர் யார் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உள்ள தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள். உடனே தான் அரசர் என்று சொல்வதற்காக எத்தனிக்கிறார். அதற்கு முன்னாலேயே இந்த தேரோட்டி முதல்ல சந்தித்தார்ல, அவர் யார சொல்லலாம், என்ன செய்தி உத்தரவிடுங்க அப்படிங்கிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுஷான்னு கூப்பிட்டு இவர் வந்த பிறகு அவனை இனி இல்லையே அப்படிலாம் சொல்லவே இல்லை. அப்படியா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய பாதுஷா அவுரங்கசீபருக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்தை வந்து சரி பண்ணிங்க, வரவிடாமல் தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதுஷான்னு சொல்லி கூப்பிட்ட நபர்கிட்ட அந்த தேரோடிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்ட பிறகு என்ன பண்ணாங்க, சரி சொல்லான்னு தலையாட்டிட்டு போயிட்டாங்க. கனவு கலைகிறது, சிந்தனை மேலும் அதிகமாகிறது, யோசனை அதிகமாகிறது. இப்படியே இருக்கும் பொழுது சில நாட்களில் மராட்டியருடன் போர் செய்யக்கூடிய சூழ்நிலை அவுரங்கசீப் ஏற்படுகிறது. மராட்டியருடன் போர் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு வந்து படை வீரர்களோட அழைச்சிக்கிட்டு அந்த போர்க்களத்துக்கு செல்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணார் வந்து தன்னுடைய தேரோட்டி பாகனா அந்த தேரோட்டியே அழைச்சிக்கிட்டு போகிறார். மாற்று ஏற்பாடுலாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் இவரை மட்டும் அழைச்சிக்கிட்டு போகிறார். ஒரு இடத்துல வந்து போர் வழியில் ஒரு இடத்துல வந்து ஒரு டென்ட் அடித்து தங்கியிருக்கும் பொழுது, போர்க்களத்துக்கு முன்னாலேயே தங்கியிருக்கும் பொழுது யோசனையிலேயே சிந்தனை ஃபுல்லாக வந்து தேரோட்டி யாவாமல் இருந்துகிட்ருக்கு. அதனாலும் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை காப்பாற்றி சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம எந்த பிரச்சனையும் வராது நினைக்கிறாங்க. இருந்தாலும் இது எப்படி இந்த மாதிரி சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த அவுரங்கசீப் அரசவையில் கூடிய சில அமைச்சர்களே நேராக வந்து மன்னனுடைய காலில் வந்து விழுகுறாங்க. மன்னா மன்னிச்சிருங்கன்ட்டு. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, என்ன விஷயம்? இல்லை, இந்த போர்க்களத்தில் நாங்கள் வந்து மராட்டியருடன் சேர்ந்து கொண்டு உங்களை கொலை செய்ய நாங்கள் திட்டமிட்டிருந்தோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து என்ன பண்ணால் சரி மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு தேரோட்டியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. தேரோட்டி கூப்பிட்ட பிறகு ரொம்ப நன்றி, ஜஸாக்கல்லா ஹைரன் ஃபித்தாரின், இந்த மாதிரி என்னை வந்து இந்த பேராபத்துலேருந்து காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த தேரோட்டி சொன்ன பதில், மன்னா இது எனக்கு இடப்பட்ட கட்டளை, அதுதான் நான் செஞ்சேன், ஸ்பெஷலாக நான் எதுவும் செய்யலை அப்படி இந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை சுட்டி காட்டி சொன்னாங்க. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்டாக்கா வந்து இறைநேசர்கள் எப்போதுமே வந்து மக்களுடைய மனங்களை ஆளக்கூடியவங்க. மக்களுடைய மனங்களில் என்ன நினைக்கிறது போகிறது, அவங்களோட பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். புறத்தில் உள்ள அந்த புறம் சம்மப்பட்ட விஷயங்கள் ஆளக்கூடியவர்கள் தான் வந்து அரசர்கள் இருப்பார்கள். ஆனால் இறையரசர்கள் என்பவர்கள் வந்து உள்ளங்களை ஆளக்கூடிய அரசர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நாம் வந்து பொதுவாக வந்து நம்ம தர்காக்கள் அவுலியாக்கள் அடங்கியிருக்கிறவங்க வந்து நாம் வந்து பாதுஷான்னு அழைக்கிறோம், எஜமான்னு அழைக்கிறோம், நம்ம அரசரே என்று அழைக்கிறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகுது வந்து பொதுவாக நம்ம உலகியல் பிரச்சனைகளில் சரண்டர் ஆகிறதுக்கு அரசர்கிட்ட போகிறோம்ல, அப்போல்லாம் வந்து வாழ்க்கை பிரச்சனையில் சரண்டர் ஆகிறதுக்கு நம்ம அவங்கள்ட்ட ஏன் போகிறோம்னா அவங்க அரசராக இருக்கிறார்கள். இறைநேசர் என்பது மனங்களை ஆளக்கூடிய அரசராக இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.